வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பைக்கு. ஸோ ஷைன் 100. ஸோ இந்த பைக்கோட வந்து ரிவ்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வண்டி சிட்டியில் ஓட்ட எப்படி இருக்கும், மைலேஜ் வந்து எவ்வளோ கொடுக்கும், டாப் ஸ்பீடு எவ்வளோ வேகமாக வந்து போகும், ரெண்டு பேர் வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து போக முடியுமா, டவுன் பேமெண்ட் வந்து எவ்வளோ, ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து எவ்வளோ வரும், கலர்ஸ் என்னென்ன வந்து இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து செம்ம இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைபே வந்து பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வண்டியோட டிசைனு ஸ்பெக்கு இதை வந்து பார்த்துருவாங்க. ஸோ டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ரொம்ப ஸ்லிம்மாக ஒரு காம்பாக்டாக தான் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நீட்டான ஒரு லுக்கில் வந்து டிசைனு, கலர்ஸு, கிராஃபிக்ஸ்லாம் வந்து வருது. இப்போ டிசைன் பற்றி பார்க்குறப்ப நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன் வந்து வரும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு நியோ ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நியோ மாதிரியே இருக்கும்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஷைனோட ஸ்மால் வெர்ஷன், ஷைனோட சிப்ளிங்ஸ் மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லை பார்க்குறதுக்கு ஒரு வந்து சிடி மாதிரியே வந்து இருக்கலாம். ஸோ ஓவராலாக டிசைன் பற்றி பார்க்குறப்போ ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் வந்து வருது. பட் நீட்டாக ஒரு டீசெண்டான லுக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ டிசைன் பற்றி பார்க்குறப்ப ஒரு 100cc பைக்காக இருந்தாலும் அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் நமக்கு கொஞ்சம் ஒரு 125 ஃபீலை வந்து கொடுக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய இந்த ஒரு கவுல் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்இடிஸ் வந்து வராது, ஹாலஜன் லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் நமக்கு வந்து ஹாலஜன் தான். ஒரு 100cc வண்டின்னு வச்சுக்கோங்க, பெருசாக நம்ம வந்து வேறு லெவல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ என்ன தேவையோ அதை நீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து கன்சோலை பொறுத்த வரைக்கும் வந்து அனலாகில் தான், டிஜிட்டல்லாம் வந்து வராது. அனலாகில் ஸ்பீடோமீட்டர் வந்து வரும். அதேமாதிரி வந்து நமக்கு வந்து ஃபியூவல் கேஜ், நியூட்ரல் இண்டிகேட்ரு, நம்ம வந்து சர்வீஸ் வார்னிங்கு, ஹெட்லைட், ஹைபீம், ஸோ இண்டிகேட்டர் வார்னிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து வரும். அடுத்து வந்து ஃபியூவல் டேங்க் வந்து ரொம்ப ஒரு காம்பாக்டாக ரொம்ப சின்னதாக கச்சின்னு இருக்குது பாருங்கள். ஸோ வந்து நமக்கு வந்து 9 லிட்டர் ஃபியூவல் டேங்க்கு. கம்மியாக இருக்கே அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். ஏன்னா அந்த வண்டி வந்து நல்ல மைலேஜ் வந்து கொடுக்கும். அதனால் 9 லிட்டரே வந்து போதும். ஸோ மைலேஜ் பற்றி விஷயங்கள்லாம் நான் வந்து பின்னாடி வந்து டீட்டெயிலாக வந்து பேசுகிறேன். அடுத்த விஷயம் வந்து நமக்கு வந்து சீட் கம்ஃபர்ட், மெயினாக அந்த வண்டியோட ப்ளஸ்ஸாக வந்து இதை நம்ம வந்து சொல்லாங்க. ஏன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது சீட்டு. கொஞ்சம் தூரம் நான் ஓட்டிகிட்டு வந்தேன். 2 பேர் தாராளமாக வந்து போகலாம். அதாவது 2 பேருங்கிறப்ப நம்ம ஹஸ்பண்ட் ஒன்று 2 பேர் வந்து போகலாம். 2 காலேஜ் போகிற பசங்க போகலாம். வயசானவங்க அவங்க அப்பா தாத்தாலாம் இருந்தாங்கன்னா அவங்கள பின்னாடி கூட்டிகிட்டு போகலாம். இல்லை கேர்ள்ஸு இப்போ ஒரு பின்னாடி வந்து அம்மாவையோ வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஸோ 2 பேர் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. கிராப் ரயிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து சில்வர் ஃபினிஷில் வந்து வருது. ஸோ இது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, வண்டிக்கு நல்ல லுக்கு கொடுக்குது. சேம் டைம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம உட்காந்து கை பிடிச்சிக்கிறதுக்கும் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிராப் ரயில் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி நமக்கு வந்து ஹாலஜன் லைட்டு தான் வந்து வரும். ஸோ நமக்கு சைலன்சரில் வரக்கூடிய ஹீட் ஷீல்டு வந்து அது வந்து நமக்கு வந்து அலுமினியமில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சைடில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குது. சைடில் அங்கங்கே வந்து குரோம் ஃபினிஷ்லாம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 100cc வண்டி அப்படிங்கிறப்ப பெரும்பாலும் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கணும், விலை கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹோண்டா செம்மையாக கொடுத்துட்டு டிசைனுக்கு வந்து ஒரு டீசென்ட் ரைட் என்ன தேவையோ அது இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து ஸ்பெக்குன்னு பார்க்குறப்ப இது வந்து 98.98 cc என்ஜினுங்க. நமக்கு வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா 7.2 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 8.05 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் வந்து கொடுக்கும். 4 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து சீட்டிங்கில் தான் வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஹோண்டா பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, ஒரு குட்டையாக இருக்கிறவங்களும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி, ஒரு சிட்டி டிராஃபிக்கில் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெக்கில் வந்து சீட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 677 mm கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட்டு வந்து 786 mm. ஸோ வந்து நமக்கு ஹேண்ட்லிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு டிராஃபிக்கில் நம்ம போய் நிற்கிறோம். இப்போ நான் வந்து சென்ட்ரு ஸ்டாண்ட் தான் போட்டிருக்கேன், இருந்தாலும் என்னால் காலை வந்து கிரவுண்டில் வந்து வைக்க முடியுது. ஸோ ஹேண்ட்லிங்க்கு முழுக்க இந்த ஹேண்டில் பார் பிடிச்சிக்கிறதா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து கை வலிக்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டான பொசிஷனில் கொடுத்து நம்ம சீட் ஆகிறதும் வந்து ஒரு அப்ரைட்டான பொசிஷன் தான். நமக்கு கால் வைக்கிறதுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து ரைட் பண்ணலாம். சிட்டிக்குள்ளே வந்து டெய்லி ஓட்டுறதுக்கும் சரி, கம்யூட் பண்ணுறதுக்கும் சரி கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வந்து சீட்டிங் வந்து ஹோண்டா வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் இந்த வண்டியில் வந்து ஒரு ப்ளஸ்ஸான விஷயமாக நம்ம வந்து சொல்லலாங்க. ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 168 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 100cc அப்படிங்கிறப்ப நமக்கு இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட் தானே. ஸோ என்ட்ரி லெவலில் 168 mm அப்படிங்கிறது அதிகம் தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸு வண்டியோட ப்ளஸ்ஸான ஒரு விஷயமா இருக்குது. பிரேக்கிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் 130 mm ட்ரம் பிரேக்கு, பின்னாடி 110 mm. இது என்ட்ரி லெவல் அப்படிங்கிறப்ப நமக்கு டிஸ்க் ஆப்ஷனலாக வந்து கொடுக்கல, ட்ரம் பிரேக்ஸ் தான்.
பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ஹோண்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 60-70 அந்த வேகத்தில் போய் பிரேக் அப்ளை பண்ணால் கூட ஸ்கிட் ஆகாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பிரேக் அப்ளை ஆகும். ஸோ ஸ்கிட் ஆகாமல் இருக்கும். டயர்ஸ் பற்றி சொல்லணும்னா 17 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலாய் வீல்ஸு, 17 இன்ச்சில் வந்து நமக்கு வந்து டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனு, பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்வின் ஷாக் அப்சார்பர்ஸ். ஸோ இதுதான் வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து ஸ்பெக்கை வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட ஹைலைட்டான விஷயம், இந்த விஷயங்கள்லாம் இந்த வண்டியில் சூப்பராக கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு ஒரு சில விஷயங்களை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணலாங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் வந்துருக்கு. சைட் ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணால் தான் வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகும். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு தேவையான ஒரு ஃபியூச்சர் அது வந்து ஹோண்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹோண்டா என்ஹான்ஸ்டு ஸ்மார்ட் பவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது பெரும்பாலும் ஹோண்டா அப்படிங்கிறப்பவே நம்ம வந்து இன்ஜின் வந்து நம்பி வாங்கலாம். இன்ஜின் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், நமக்கு வந்து பெருசாக வேலை வைக்காது, நம்பி வாங்கலாம். இப்போ இதில் வந்து என்ஹான்ஸ்டு ஸ்மார்ட் பவர் நமக்கு இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷனை, இன்ஜினுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன்லாம் நமக்கு வந்து குறைச்சிருக்காங்க. அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி நல்லா ஸ்பீடாக போகும், ஸ்மூத்தாக இருக்கும், மைலேஜும் வந்து கூட வரும். அதாவது வந்து அந்த ஃப்ரிக்ஷனுங்கிறப்ப நம்ம உராய்வை குறைக்கிறோங்கிறப்ப அதோட ரிசல்ட் நமக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், நல்ல மைலேஜ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஃபியூவல் பம்பை வெளியில் நமக்கு வந்து தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஈஸியாக வந்து வேலை பார்க்குற மாதிரி. வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம். இப்போ பெரும்பாலும் வந்து இந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன் செட்டப் வந்த பிறகு ஷோரூமில் போய் நீங்கள் வண்டி வாங்குறீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க, சார் வண்டியில் ஒரு 1.5 லிட்டரு 2 லிட்டர் பெட்ரோல் எப்போதும் வச்சுக்கோங்க, அது கீழே ட்ரை ஆக விடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு கார்பரேட்டர் வண்டி அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ட்ரை அடித்தாலும் ட்ரை பண்ணாலும் வண்டியை எத்தனை வாட்டி நிப்பாட்டினாலும் நமக்கு வந்து கார்பரேட்டர் இருக்கும். கார்பரேட்டரை ஈஸியாக க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம், பிரச்சனை வராது. பட் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறப்ப அங்கே பம்ப் வந்துடும். அப்போ நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகுனா, பம்ப்பு வந்து அதாவது வந்து பெட்ரோல் கரெக்டான அளவு இல்லாமல் அது பம்ப் பண்ணுறப்ப காற்று அதிகமாக வந்து உள்ளே இழுக்கும். அப்போ பம்ப்பு சீக்கிரமாக நமக்கு வந்து ஃபால்ட் ஆயிடும். அப்போ பம்பை மாற்றினீங்கன்னா செலவு அதிகமாக வைக்கும். ஸோ அதனால தான் புது வண்டி இப்போ வாங்க போகிறப்ப பெட்ரோல் கொஞ்சம் வண்டியில் வச்சுக்கோங்க டேங்க்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் ஹோண்டா ஒரு படி மேலே போய் பம்ப்பு கொஞ்சம் வெளியில் ஈஸியாக வந்து ஒரு வண்டி வாங்குறீங்க, அந்த மாதிரி வந்து ஏதோ பம்ப் ரிப்பேர் ஆகிடுச்சு, ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுக்குறீங்கன்னா ஈஸியாக கலட்டி மாட்டி வேலை பார்க்குற மாதிரி ஒரு செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஒரு ஹைலைட்டான விஷயம். சீட்டு நல்ல கம்ஃபர்டபுள் நமக்கு வந்து கிடைக்கும். நமக்கு வந்து சிபிஎஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான விஷயங்கள். ஸோ ஸ்பெக்கு, வண்டியை பற்றி டிசைன் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. இன்னும் நம்ம ஓட்டி பார்க்குறது மட்டும்தான் வந்து, அதுக்காக தான் நானும் வந்து வெயிட் பண்ணுறேன். ஏன்னா 100 cc லைட் வெயிட்னு வந்து ஹோண்டா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓட்ட எப்படி இருக்குது, சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குது, ஹைவேஸில் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஓட்டிட்டு வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். வாங்க ரைடுக்கு போவோம். அடுத்து வந்து இந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறப்ப சூப்பராக இருக்குங்க. வண்டி நான் வந்து சிட்டிக்குள்ளேயும் ஓட்டினேன், ஹைவேஸ்லேயும் ஓட்டிகிட்டு வந்தேன். முழுக்க சில பேர்லாம் வண்டி வாங்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் நல்லா இருக்கணும்ல, கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகணும், அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி சிட்டியில் ஓட்டுறதுக்கு சூப்பரான ஒரு சாய்ஸுங்க. முதல் விஷயம், உட்காரத்துக்கு நல்ல கம்ஃபர்டபுள் இருக்குது. கை வைக்கிற இடங்கள்லாம் வந்து பெருசாக வலிக்கலை. நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட வண்டி ஓட்டினேன் தான். ஸோ கை வைக்கிற இடங்கள் நான் கொஞ்சம் கையெல்லாம் எனக்கு நீளமாக இருக்கும், ஹைட்டாக இருக்கிற ஆள் தான். ஸோ எனக்கு வந்து பெருசாக கையெல்லாம் வந்து வலிக்கல, பெயின்லாம் வந்து இல்லை. ஸோ அதனால் உட்கார சீட்டிங் நல்லாயிருக்கு, கை பிடிச்சிக்கிறதும் நல்லா ஒரு அப்ரைட்டான பொசிஷனில் தான் ஹோண்டா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்குங்க வண்டி. ஏன்னா வந்து வண்டியோட வெயிட் வந்து 99 கிலோ தான். இப்போதைக்கு ஒரு ஸ்கூட்ரு வாங்கினோன்னாவே நமக்கு வந்து ஒரு 100 கிலோ 110 தான் வந்து 110 கிலோவில் தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப 99 கிலோவில் வந்து ஹோண்டா கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து டைமண்ட் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. டைமண்ட் ஃப்ரேம் அப்படிங்கிறப்ப குவாலிட்டியாக இருக்கும், லைட் வெயிட்டில் வந்து வரும். ஸோ அதனால் இது லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நிறைய பசங்களே பார்த்தீங்கன்னா ஸ்கூட்ரு ஓட்டிட்டு ஒரு பைக்குக்கு மாறுவாங்க. அந்த மாதிரி மாறும் பொழுது இந்த ஷைன் 100லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவு எனக்கு கொஞ்சம் வண்டி நல்லா இருக்கணும், சின்னதாக இருந்தால் போதும், ஸ்லிம்மாக இருந்தால் போதும், நல்ல மைலேஜ் கொடுக்கணும், விலை கம்மியாக வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஏற்ற ஒன்றா இருக்கும். ஒரு யூட்டர்ன் அடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா டேர்னிங் ரேடியஸ்லாம் வந்து 1.9 மீட்டர் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வளைக்கிறதா இருக்கட்டும், காலை ஊனி பேலன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஓட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முழுக்க ஹேண்ட்லிங் வந்து ஹோண்டா வந்து நல்லா பக்காவாக வந்து வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேருமே தாராளமாக வந்து போகலாம். ஸோ நான் ஒரு ஆள் உட்காந்தாலும் பின்னாடி இன்னொருத்தர் உட்காரத்துக்கான இடம் வந்து போதுமான அளவு நமக்கு வந்து இருக்குது. அதனால் முழுக்க சிட்டியில் ஓட்டுறதுக்கு இந்த வண்டி வந்து பக்காவாக வந்துருக்கும். டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 80-85 அந்த ஸ்பீடில் நம்ம வந்து போகலாம். ஸோ சிட்டிக்கு பெரும்பாலும் வந்து ஓகேங்க. சிட்டியில் உங்களுக்கு வந்து போர் அடிக்காது. ஒரு செகண்ட் கியரில் லோ ஸ்பீடில் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு செகண்ட் போட்டால் கூட வண்டி ஆஃப் ஆகிறது கிடையாது. நம்ம 3rd 4th போகிறப்போ ஓரளவு போகும், ஒரு 60-70 அந்த ரேஞ்சில் போகிறப்போ நல்லாயிருக்கும். ஹைவேஸ் வந்து யூஸ் பண்ணலாமா, ஹைவேஸ் லாங் ரைட்ஸு ஒரு டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக், இப்போ தஞ்சாவூரில் இருக்கும், திருச்சி போகலாமா, அந்த மாதிரி கேட்டிங்கன்னா போகலாம். பட் வந்து இப்போ காலேஜ் பையனா என்ன பண்ணுவான், நல்லா ஸ்பீடாக வேகமாக போகணும் எதிர்பார்ப்பான். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செட் ஆகாது. ஒரு 80-85
தான் டாப் ஸ்பீடு வந்து போகும். லைட் வெயிட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அலசுற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் காலேஜ் பசங்களுக்கு. இல்லை வயசானவங்க ஒரு மிடில் ஏஜில் இருக்கீங்க, ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ஏற்ற ஒன்றா இருக்கும். ஒரு யங்ஸ்டர் அப்படிங்கிறப்ப என்ன எதிர்பார்ப்போம், நல்லா பிக்கப்பு நல்லா ஸ்பீட் எதிர்பார்ப்போம். ஸோ அந்த யங்ஸ்டர்ஸை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருக்கும் ஹைவேஸுக்கு வந்து இது வந்து நல்லாயிருக்கும். சிட்டின்னு வரப்போ சிட்டிக்குள்ளே யங்ஸ்டர்ஸுமே ஓகே. நீங்கள் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கீங்க, ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டரில் காலேஜ் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு தாராளமாக நல்லாயிருக்கும். சிட்டியில் பிக்கப் வந்து நல்லாயிருக்கு, ஓடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கு, ஹேண்ட்லிங் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ சிட்டியில் எல்லாருமே தாராளமாக வந்து இந்த வண்டி வந்து ரைட் பண்ணலாம். மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து 70 to 80 கிலோமீட்டர் மைலேஜ் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு 60-70 அந்த ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா 70+ நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். இப்போ வந்து நிறைய பேர் கிராமத்தில் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா நல்ல மைலேஜ், எனக்கு விலை கம்மியாக வேணும் நல்ல மைலேஜ்னு எதிர்பார்ப்பாங்க. சிட்டியில் ஓட்டுறவங்களுமே மார்க்கெட்டிங் பீப்புளுமே வந்து எனக்கு நல்ல மைலேஜ் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி மைலேஜை எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்காக தான் ஹோண்டா வந்து இந்த என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டான ஷைன் 100 வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைஸ் ஸோ இதுக்காக தான் நிறைய பேர் வந்து காத்துட்ருக்கீங்க. ஸோ ஷைன் 100ஓட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 66,600 ரூபாய். ஸோ ஆன் ரோடு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 18,000 நமக்கு வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து வரும். ஸோ ரொம்ப ஒரு கம்மியான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா ஹோண்டா அந்த பைக் வந்து நமக்கு வந்து விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. நிறைய பேர் நம்ம வீடியோக்களே கேட்பீங்கல்ல, ப்ரோ டவுன் பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்பீங்க. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னா ஷைன் 100 ஸோ 100 ரூபா தான், வெறும் 100 ரூபா தான் டவுன் பேமெண்ட்டு. உங்களுக்கு சிபில் ஸ்கோர் மட்டும் தான் செக் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு வந்து ஒரு 650க்கு மேலே சிபில் ஸ்கோர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் வீடு இருக்கா இல்லை நீங்கள் வந்து என்ன வேலை பார்க்குறீங்க அதெல்லாம் எதுவும் கன்சிடர் பண்ணுறது. சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 100 ரூபா கொடுத்து வண்டியை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ 100 ரூபா டவுன் பேமெண்ட்டில் எந்த கம்பெனியும் கொடுத்தது கிடையாது. ஸோ இந்த ஷைன் 100க்கு அந்த ஒரு ஸ்கீமை பார்த்தீங்கன்னா ஹோண்டா வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா 5 கலர் ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது, கிரே இருக்குது, க்ரீன் இருக்குது, கோல்டன் கலர் இருக்குது. ஸோ 5 கலர் ஆப்ஷன்ஸில் வண்டி வந்து கிடைக்குது. நமக்கு வண்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதுவுமே வந்து ஹோண்டா நல்லா தான் கொடுக்குறாங்க. இப்போ சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலரில் வந்து ஸ்டிச்சிங்ஸ் வந்து வருது. ஸோ ஒரு ப்ரீமியம் லுக் வந்து இருக்குது. நமக்கு பம்பருமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா பெரிய பம்பர், வண்டி கீழே விழுந்தாலும் நமக்கு வண்டி பேனல்லாம் அடிபடாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பெருசாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பஃபர் சவுண்டு இண்டிகேட்டர் போட்டோன்னா, அடுத்து வந்து சாரி கார்டு, ஸோ லேடிஸ் ஹேண்டிலு, ஸோ டேங்க் கவர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் வந்து வருது. ஸோ டாப் டு பாட்டம் பைக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து பெரும்பாலும் கிராமத்தில் இருக்கிறவங்க எனக்கு வந்து ஒரு வண்டி வாங்க போகிறேன், ஒரு 5,000 4,000 கம்மியாக இன்னொரு வண்டி இருந்தால் அதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. அந்த மாதிரி விலை கம்மியாக இன்னொரு புறம் வந்து நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி, மெயினாக விலை கம்மி மைலேஜ் வந்து அதிகம், உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ஷைன் 100 வந்து ஒரு சூப்பரான சாய்ஸாக வந்து இருக்குங்க. நமக்கு வந்து இந்த பைக்கில் வந்து ஃபுல்லாக ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ணது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பாலு ஹோண்டா தான் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவைலபிளாக டெஸ்ட் ட்ரைவ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணுன்னாலும் சரி, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன். இல்லை வெஹிக்கிள் பற்றி வாங்குறது பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் சரி அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.